வாங்க. ஏன் வேற யாரும் எதிர்பார்த்த? இல்ல, ஒரு 4 மணி இருக்கும். அத்தை சொல்லாம எங்கேயோ வெளியில போனாங்க. அவங்க தான் வந்துட்டாங்களோன்னு நினைச்சேன். எங்க போயிருக்க போறாங்க? பக்கத்துல அம்மன் கோயில் இருக்கு, அங்க போயிருப்பாங்க. அமுதா, எனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரியா? அமுதா, இங்க வா. இருங்க, காஃபி எடுத்துட்டு வரேன். காஃபி எல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீங்க வா. என்னங்க? உட்காரு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, கோவில்ல பூஜை இருக்கும். அம்மா வர்றதுக்கு லேட் ஆகும். அதுக்குள்ள நம்ம 2 பேரும் என்ன சொல்ல வரீங்க? இல்ல அமுதா, நம்ம 2 பேருக்கும் சாந்தி முகூர்த்தம் தள்ளி போய்கிட்டே இருக்கு. அதனால அம்மா வர்றதுக்குள்ள இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்ல? 2வது தாலி கட்டிட்டு வந்தவ தானே நினைச்சிட்டீங்களா? ஐயோ அமுதா, நான் அப்படிலாம் நினைக்கவே இல்ல. ஏன் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? பின்ன என்னங்க, ஒரு பொண்ணோட மனசு உங்களுக்கு புரியாது. நான் முதல் தடவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே தவிர அமுதா, தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்க. என் அம்மா எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிடிவாதமா இருந்தேன். அதனால அவங்க என்கிட்ட சத்தியம் வாங்கினாங்க. நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு அமுதாவையே கல்யாணம் பண்ணி வைக்கிற. ஆனா நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். என்ன வாக்கு? நீ அமுதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் என்னோட பேச்ச மீறக்கூடாது. ஒருவேளை அவ ஜாதகத்துல கோளாறு இருக்கிறதுனால 2 வருஷத்துக்குள்ள குழந்தை பிறக்கலன்னா நீ வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். இது என்னங்க அநியாயமா இருக்கு? நீங்க என்ன தொட்டு தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே என்ன எப்படி வளர்க்கறதுன்னு முடிவு பண்ணிட்டு தான் தாலி கட்டினீங்களா? இத பாரு, நீ என் பொண்டாட்டி, உனக்கு என்கிட்ட எல்லா உரிமையும் இருக்கு. இல்ல, அப்படி முடியாது. உங்க அம்மாவோட சம்மதம் இல்லாம நான் குழந்தை பெத்துக்க மாட்டேன். நான் ஒரு முடச்சி. இதெல்லாம் தெரியாம உங்க அம்மா கிட்ட போய் என்ன வாழ விடுங்கன்னு கெஞ்சி அழுத. ஆனா அவங்க மனசு மாறவே இல்ல. அன்னைக்குல இருந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல தெரியுமா? என்ன தள்ளி வைக்கணும்னு நினைக்கிறவங்க கிட்ட என் மேல இறக்கத்தை எதிர்பார்த்த பாருங்க. நான் ஒரு முட்டாள். இத பாரு அமுதா, நான் சொல்றத முதல்ல புரிஞ்சுக்க. எங்க அம்மா மட்டும் இல்ல, இந்த உலகத்தையே படைச்ச கடவுள் வந்து சொன்னாலும் உன்னை என்னையும் பிரிக்க முடியாது. அப்புறம் எதுக்கு குழந்தை பெத்துக்கணும்னு கேக்குறீங்க? குழந்தை பெத்துக்கணும்னு நினைச்சது நம்ம 2 பேரையும் பிரிச்சிருவாங்கிறதுக்காக இல்ல. நான் ஆபீஸ் போயிட்டேனா நீ வீட்டுல தனியா இருப்ப. குழந்தை இருந்துச்சுன்னா உனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல, அதுக்குதாம்மா. அத்தையாதான் இருக்கும். சரி, நீ போய் கதவு தர, நான் பெட்ரூம்ல இருக்கேன். என்னங்க, இங்க வாங்க. இப்ப நீங்க எதுக்கு பெட்ரூம் போறீங்க? அத்தை வந்தோடனே பார்த்து சந்தேகப்படுறதுக்கா? நீங்க போய் கதவு திறங்க, நான் கிச்சனுக்கு போறேன். அமுதா எங்கடா? உள்ள கிச்சன்ல இருக்கா. அமுதா, அமுதா கண்ணு, அமுதா, அம்மாடி அமுதா. இந்தம்மா பூ வச்சுக்க.
ஏமா அழற? நீங்க 2 நாளா என்கிட்ட பேசவே இல்ல. அதுக்காக வாழற? குடு, திரும்ப. இத பாரு, இனிமே நான் தினமும் 1 மணி நேரம் உன்னை உட்கார வச்சு உன்கிட்ட நான் பேசுறேன். போதுமா? அழாத. டேய், என்னடா பாத்துட்டு இருக்க? போ, என் மருமகளுக்கு போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. போ. அம்மா, நானா? ஏன் அம்மாக்கு தான் போட்டு கொடுப்பியா? பொண்டாட்டிக்கு போட்டு தர மாட்டியா? போடா, போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. போ, நீ வா. உட்காரு. இது பாரு, நான் டிவி பார்த்துட்டு அழுதப்போ நீ பேசினது என் மனசை கரைச்சிடுச்சு. அதனால்தான் 2 நாளா என்ன பேசுறதுன்னு தெரியாம உன்கிட்ட பேசாம இருந்துட்டேன். கோயில்ல இன்னைக்கு செல்லம்மாவை பார்த்தேன். அண்ணிய பாத்தீங்களா? எப்படி இருக்காங்க? குழந்தையோட கோயிலுக்கு வந்திருந்தா. அவளுக்கும் ஏதோ மனசு சரியில்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப கவலையா இருந்தா. ஆனா அது எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னை பத்தி தான் ரொம்ப கவலையா பேசினா. செல்லம்மா பேசினதுல என் தப்ப நான் உணர்ந்துட்டேம்மா. அமுதாவை பத்தி கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்ப நான் புது விசாகம்மா. வர்ற புதன்கிழமை சர்வ லட்சணங்களும் நிறைஞ்ச நாளா ஜோசியர் சொன்னாரு. அன்னைக்கே உங்க 2 பேத்துக்கும் சாந்தி முகூர்த்தம் வச்சிருக்கேன். என்ன என்னம்மா, என்ன ரகசியம் நடக்குது இங்க? என்னம்மா, அமுதா வெக்கப்பட்டு போற அளவுக்கு அப்படி என்ன சொன்ன நீ? அதுவும் பொண்டாட்டிக்கிட்டே கேளு. என்னடா இது? அமுதாவும் வெக்கப்பட்டு போறா, அம்மாவும் வெக்கப்பட்டு போறாங்க. ஒருவேளை இன்னைக்கு வெக்கப்படுற நாளா இருக்குமோ? அடச்சே, நானும் வெக்கப்படுறேன் பாரு. அமுதா, இந்தா காஃபி. மீனாட்சி, மீனாட்சி, எங்க போ? என்னம்மா? டிஃபன் ரெடியா? ரெடிமா. அஞ்சலி சாப்பிட்டாளா? இன்னும் சாப்பிடலம்மா, எடுத்து வச்சு ரொம்ப நேரமாச்சு. ஏன் தெரியலம்மா. நீ போ. அஞ்சலி, அஞ்சலி, வாமா. மெதுவா வா. ஏம்மா, டிஃபன் எடுத்து வச்சு எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கிறது? நீ ஏன் இன்னும் சாப்பிடல? பசிக்கல, என்ன தொந்தரவு பண்ணாதம்மா. ஏம்மா அப்படி பேசுற? நீ நல்லா இருக்கணும், சதீஷோட வாழணும்னு நான் கவலைப்படுறது உனக்கு புரியலையா? என்ன ஏன் இன்னும் நீ வில்லியாவே நினைக்கிற? இது பாருமா, நான் உன் அம்மா. மம்மி, என்ன பர்ஃபார்மன்ஸ்! என்ன தமிழ் சீரியல் டைலாகா விட்டுட்டு இருக்கீங்க? ஐயடா, தமிழ் சீரியலா? நான் எதுக்கு பார்க்கணும் அந்த தமிழ் சீரியல்லாம்? ஒன்லி ஹிந்தி சீரியல் தான். ஒன்லி ஹிந்தி சீரியல்ஸ். சரி, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். ஏய், புது பிசினஸ் மேன், உன் கூட பிறந்தவ துக்கத்துல இருக்கா, அவளுக்கு ஆறுதல் சொல்லி சந்தோஷமா வாழ வைக்கிறத விட்டுட்டு உங்க அப்பா மாதிரியே ஊருக்கு உழைச்சிட்டு இருக்கியே. புரியாம பேசாதீங்க மம்மி. ஏற்கனவே சதீஷ் ரொம்ப கோவமா இருக்காரு. இப்ப போய் பேசினா 1 வாரம் விடுவோம் பொறுமையா. அப்புறம் அட்வைஸ் பண்ணி இங்க கூட்டிட்டு வர வழியை பார்ப்போம். நம்ம என்ன சொல்லல, இவ கேப்பா. அப்படி அவர் கேட்கலனா செல்லம்மா விட்டு பேச வைப்போம். ஐயோடா, காலையில இருந்து செல்லம்மா பேரை கேட்கலையே நினைச்சிட்டு இருந்தேன். அப்பா விட்டாலும் புள்ள ஆரம்பிச்சிருவான். நீ ஆபீஸ்க்கு புறப்படு. உனக்கு ஒரு வேஸ்ட் டிக்கெட்டு முத்தழகின்னு ஒருத்தி காத்துட்டு இருப்பா. அவளோட போய் பிசினஸ் பண்ணு. மம்மி, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. முத்தழகி ரொம்ப நல்லவங்க.
அப்படியா? ரொம்ப நல்லவளா? அடடடடடடா. ஹ. டேய், ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. அந்த முத்தழகி பெத்து வச்சிருக்காளே ரத்னான்னு ஒரு கழுதை, அத மட்டும் கூட்டிட்டு வந்து இந்த வீட்டு வாசப்படியில நிறுத்தின மவன செருப்பு பிஞ்சிடும். பா. சிரிப்ப பாரு சிரிப்ப. அப்பன மாதிரியே திருட்டு மூஞ்சி. திருடனேதான் இவன். ச்சே. என்னம்மா கவலையா உட்கார்ந்துட்டு இருக்க? நான் வேணா சதீஷ்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்லட்டுமா? என்ன தொந்தரவு பண்ணாதம்மா, கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடு. சரி, உனக்கு பிடிச்ச பீஸா வரவழைக்கட்டுமா? எதையோ பண்ணு. ம். அஞ்சலி, என்னம்மா? இத பாரு, உனக்கு பிடிச்ச பீஸா வர்றதுக்கு இன்னும் 5 நிமிஷம் ஆகும். அதுக்கு முன்னாடி சூப் ரெடி ஆயிட்டு இருக்கு, அதை குடிக்கிறியா? வேண்டாம். யாரு? ஹலோ மேடம். யார் நீ? சுரேஷ் சார் மாடியில் ஒரு ஃபோனை விட்டுட்டு வந்துட்டாராம், அதை எடுத்துட்டு வர சொன்னாரு. சாரா? அந்த உலக்கு இப்ப சாரா ஆயிட்டாரா? நிஜமாவே மறந்து வச்சுட்டானா இல்ல நான் மாடியில ஏறி இறங்கணும்னு பண்றானா? தெரியல மேடம், ஃபோன் பண்ணி சொன்னாரு, நான் உடனே வந்துட்டேன். சரி சரி, ரொம்ப நீட்டிட்டு இருக்காத, உள்ள வா. ஆமா, நீ யாரு? உன் பேர் என்ன? என் பேர் சஞ்சீவி, பிஏவா இருக்கேன். பிஏவா? யாருக்கு பிஏ? புத்தழகி மேடம்க்கு. அவளே ஒரு அன்னக்காவடி, அவளுக்கு நீ பிஏவா? அப்ப நீ உள்ள வர வேண்டாம், 2 படி தள்ளியே நில்லு, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஏன்டா இப்படி பண்ண? எப்படி பண்ண? உன்னால என் வாழ்க்கையே சீரழிஞ்சு போச்சு தெரியுமா? என்ன திடீர்னு பேச்செல்லாம் ரொம்ப மாறுது? இவ்வளோ நாள் நான் செஞ்ச கொலைக்கெல்லாம் தேங்க்ஸ் 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 என்ன, இப்ப என் மேலேயே பழிய போடுற? நானும் சதீஷும் எப்போ ஒன்னா சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணிட்டோமோ அப்பவே உன்னோட வேலை முடிச்சு போச்சு. அஞ்சலி, இந்த மாதிரி வேலையெல்லாம் நினைச்ச நேரத்துல ஆரம்பிக்கவும் முடியாது, நினைச்ச நேரத்துல நிறுத்தவும் முடியாது. என்னது? நிறுத்த முடியாதா? உனக்கு பணம் தானே வேணும், எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன். இத்தோட எல்லாத்தையும் நிறுத்திடு. அஞ்சலி, இந்த ஆட்டத்தை தொடங்கி வச்சது வேணா நீயா இருக்கலாம், ஆனா நிறுத்த சொல்ற அதிகாரம் உனக்கு இல்ல. அதிகாரம் எனக்கு இல்லையா? இதெல்லாம் எனக்காக தான் நடக்குது. இத்தோட பழி வாங்கணுங்கிற எண்ணத்தை விட்டுடு. யோசிப்போம், மேல் இடத்துல இருந்து என்ன உத்தரவு வருதுன்னு பாப்போம். மேல் இடத்துல இருந்து சம்மதம் வந்தா எல்லாத்தையும் விட்டுடுவியா? என்ன சிரிக்கிற? உன்னால அநியாயமா எங்க அக்கா செத்துட்டாங்க தெரியுமா? என்னது, உங்க அக்கா செத்துட்டாங்களா?